வணக்கம். இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள். மாநகரில் ஒரு நாள், புறநகர் பகுதியில் ஒரு நாள் என்று தடுப்பூசி செலுத்தும் புதிய நடைமுறையை சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். ஆதிதிராவிட மக்கள் நல குழு கூட்டம் கலெக்டர் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. கேரளா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 25.9 அடியாக உயர்ந்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை கடந்த 1ஆம் தேதி துவங்கியது. இதனால் தமிழக கேரளா எல்லை பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களிலும் மழை பெய்து வருகிறது. இதனால் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியிலும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருவதால் கடந்த சில தினங்களாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. தற்போது அணையில் மொத்த கொள்ளளவான 46 அடியில் 26 அடியை எட்டியுள்ளது. இந்நிலையில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் சிறுவாணி அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன் கூறும்போது, கோவை மாநகராட்சியில் உள்ள 16 லட்சம் மக்களுக்கு பயன் தரும் வகையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தினமும் 101 MLT குடிநீர் மாநகராட்சிக்கு பெறப்படுவதாக தெரிவித்தார். மேலும் அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் முழு விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததாக தெரிவித்தார். இந்த மாவட்டத்துக்கு ஒரு நல்ல பலனை நீண்ட நாட்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற குடிநீர் பிரச்சனை தீர்த்து கொண்டிருக்கின்ற சிறுவாணி அணையை பார்ப்பதற்காக வந்தோம். இந்த சிறுவாணி அணையை பார்ப்பதற்கு வருகின்ற நேரத்தில் வழியில் காருண்யா காலேஜ் அந்த பகுதியில் ஏழை பழங்குடி மக்களுக்கு நலத்திட்ட வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களுக்கு தையல் இயந்திரங்கள், சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களும், அரிசி 5 கிலோ அரிசியும் அவங்களுக்கெல்லாம் சற்று ஏறக்குரிய 1000 பேருக்கு கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டு கொடுத்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக காருண்யா மருத்துவமனைக்கு உட்பட்ட பகுதியில் 100 பெட்டு கொண்ட இந்த கொரோனாவுக்கான அந்த ஸ்பெஷல் வார்டு, அந்த கொரோனா திட்டத்தை கொரோனாவுக்கான கோவிட் சென்டர் திறந்து வைக்கப்பட்டு அது முதலில் ஒரு 40 பெட்டுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சிஜனுடன் கூடிய அந்த படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்து அங்கே தங்குபவர்களுக்கு ஃப்ரீயாக இனாம உணவு வசதிகள் எல்லாம் கொடுப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதை துவக்கி வைப்பதற்காக அழைத்தார்கள். அதை போய் துவக்கி வைத்து அந்த திட்டம் துவக்கப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்னிந்திய பஞ்சாலை கழகம் மற்றும் துணிநூல் தொழில் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்னிந்திய பஞ்சாலை கழகம் மற்றும் துணிநூல் தொழில் பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசு அதிகாரிகள், தென்னிந்திய பஞ்சாலை சங்கத் தலைவர், சைமா பருத்தி ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி சங்கத் தலைவர், இந்திய ஜவுளி உற்பத்தி இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள் சங்கத் தலைவர், தென்னிந்திய நூற்பாலைகள் சங்க துணைத் தலைவர் மற்றும் ஜவுளி தொழில் அமைப்பின் நிறுவனர்கள், அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்ததாவது, கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலை உச்சத்தில் இருந்த சூழலில் அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சி பொறுப்பேற்று தமிழகத்தை காத்திட அல்லும் பகலும் அயராது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கைத்தறி மற்றும் விசைத்திரி நெசவு தொழிலானது பல லட்சம் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உள்ளடக்கிய இந்தியாவின் 2வது மிகப்பெரிய தொழிலாகும். ஜவுளித்துறையின் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் முனைப்புடன் அனைத்து ஜவுளி பிரிவினரின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்ட பஞ்சாலை நூற்பாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள், மோட்டார்கள், ஸ்டார்டர்கள், டெக்ஸ்டைல் மிஷினரிகள் மற்றும் சிறு குறு பெரும் தொழிற்சாலைகள் என பன்முக வளர்ச்சியினை கொண்டதொரு மாவட்டம். எனவே இம்மாவட்டத்தில் ஜவுளி தொழிலில் ஈடுபடுவோரின் கருத்துக்கள் பரவலாக அனைத்து தரப்பினரின் தேவைகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் என்பதால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த ஆய்வுக் கூட்டம் நடப்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னைக்கு அடுத்தபடியாக முக்கியமானதொரு மாவட்டம். பொருளாதாரத்திலும் தொழில்துறையிலும் முன்னேற்றமடைந்த மாவட்டமாக திகழ்கிறது. ஜவுளி தொழில் வளர்ச்சியின் காரணமாகவே கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் நெசவு தொழிலின் தலைநகரம் என்று தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது.
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 54 கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள், 15 விசைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவற்றின் கீழ் 11,361 கைத்தறி நெசவாளர்களும் 3,071 விசைத்தறி நெசவாளர்களும் நெசவுத் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதி நெசவாளர்கள் மூலம் பருத்திப்பட்டு, கோரா காட்டன் சேலைகள் மற்றும் ஆர்கானிக் ரகங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் விசைத்தறிகள் மூலம் தமிழக அரசின் வேட்டி, சேலைகள், துணி ரகங்கள் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறியாளர்கள் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மற்றும் வழிமுறைகளை உருவாக்கி வருகின்றது. தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் 152 கிளை விற்பனை நிலையத்தின் மூலம் கைத்தறி நெசவாளர்களின் உற்பத்தி பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்வதுடன் சுமார் 600 விற்பனை பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனமாகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்களிடம் உற்பத்தி பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் நெசவாளர்களின் முத்ரா கடன் திட்டம், சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், குடும்ப ஓய்வூதிய திட்டம், நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் கைத்தறி துணிகள் விற்பனைக்கு தள்ளுபடி மானியம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுபோல் இன்னும் ஜவுளி தொழில் செழிக்க பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி தெரிவித்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 555 பயனாளிகளுக்கு முதியோர் ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணையை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வழங்கினார். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 555 பணியாளர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணையினை வனத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் இன்று வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் GS சமீரன், மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ராமதுரை முருகன், சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் திரு முருகேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு க. ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்ததாவது: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்வின் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் 100 நாட்களுக்குள் தீர்வு காணும் பொருட்டு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற புதிய துறையை உருவாக்கி இதற்கு சிறப்பு அலுவலர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நியமித்தார். அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் மாவட்ட வாரியாக பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு மின் ஆளுமை மூலம் பராமரிக்கப்படும் வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மனுவும் வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டவுடன் தனித்தன்மையுடன் கூடிய அடையாள எண் வழங்கப்பட்டு அடையாள எண்ணுடன் கூடிய குறுஞ்செய்தி மனுதாரருக்கு அனுப்பப்படுகிறது. மனுக்களில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் அதன் உண்மைத்தன்மைக்கேற்றவாறு தகுதியான ஒவ்வொரு மனுவும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு உடனடி தீர்வு காண அனைத்து நடவடிக்கைகளும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் மூலம் 38,891 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இதுவரை 2,898 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முறையான தகவல்கள் இல்லாத 3,768 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 32,225 மனுக்கள் நிலுவையில் உள்ளன. இம்மனுக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மூலம் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விரைவில் தீர்வு காணப்படும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தகுதியுடைய அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக இன்று 555 மனுதாரர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணை வழங்கப்படுகிறது. மேலும் சாலை மேம்பாடு, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதி வேண்டி பொதுவான கோரிக்கைகள் வரப்பெற்றவை பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் குறைகளும் கோரிக்கைகளும் உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளார்கள். எனவே இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ள மனுக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் கள ஆய்வுகளை துரிதப்படுத்தி விரைவில் மீதமுள்ள அனைத்து மனுக்களுக்கான
தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து துறை அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவையில் அரிமா மாவட்ட 324C மற்றும் 324D ஆகிய இரு அரிமா மாவட்ட ஆளுநர் பதவியேற்பு விழா காணொலி வாயிலாக நடைபெற்றது. கோவையில் அரிமா மாவட்டம் 324C மற்றும் 324D ஆகிய இரண்டு அரிமா மாவட்ட புதிய ஆளுநர் பதவியேற்பு விழா ராம்நகர் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. கொரோனா கால ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி குறைந்த அளவு உறுப்பினர்கள் நேரிலும் மற்றும் பலர் ஆன்லைன் வழியாகவும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2021 முதல் 2022 ஆண்டிற்கான 324Cயின் புதிய ஆளுநராக நடராஜன் முதல் பொன்மணி கலாமணியுடனும் 324D புதிய ஆளுநராக குப்புசாமி முதல் பெண்மணி சசிகலாவுடனும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இருவருக்கும் சிகாகோவிலிருந்து அரிமா சங்கங்களின் சர்வதேச தலைவர் டக்ளஸ் எக்ஸ் அலெக்சாண்டர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆளுநர் கருணாநிதி மற்றும் பன்னாட்டு இயக்குனர் ராமசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர்கள் ஆறுமுகம் மணி, சண்முகம், சிங்கமுத்து, டாக்டர் பழனிசாமி, சசிகுமார், தங்கப்பழம், ஆறுமுகம், காளிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அரிமா மாவட்டம் 324C முதல் நிலை ஆளுநர் ராம்குமார், இரண்டாம் நிலை ஆளுநர் ஜெயசேகரன் மற்றும் 324Dயின் முதல் நிலை ஆளுநர் ஜான் பீட்டர், இரண்டாம் நிலை ஆளுநர் மோகன்குமார், மக்கள் தொடர்பு தலைவர் அரிமா செந்தில்குமார், மாவட்ட செயலாளர் நிர்வாகம் சூரி நந்தகோபால், செயல்பாட்டு செயலாளர் உதயகுமார், நிர்வாக பொருளாளர் கோபாலகிருஷ்ணன், செயல்பாட்டு பொருளாளர் பிரகாஷ், எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி ரவிச்சந்திரன், ராஜ்மோகன், தொழில்நுட்ப பிரிவு சங்கர், டைரி கமிட்டி தலைவர் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் மண்டல, மாவட்ட, வட்டார மற்றும் சங்கத் தலைவர்கள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 324 கூட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்கள் புதிய மாவட்டங்களாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 324C 324D என்கின்ற 2 மாவட்டங்களினுடைய ஆளுநர்கள் பதவியேற்றுக்கொண்ட இந்த நிகழ்விற்கு நடைபெற்றதற்காக ஏற்பாடு செய்திருந்த அதாவது 324C மாவட்டத்தினுடைய ஆளுநர் தேர்வு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். எங்களுடைய முக்கியமான தகவலை இந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், 2 மாவட்டங்களுமே பொதுமக்களுக்காக மிக அற்புதமான சேவைகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். உதாரணமாக இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 240 படுக்கைகளை கொரோனா நோயாளிகளுக்காக தத்தெடுத்திருக்கின்றோம். 2 மாவட்டங்களும் இணைந்து கடந்த 2 மாத காலமாக அங்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றோம். சர்வதேச அரிமா இயக்கம் இன்று 103வது சர்வதேச மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறது. விர்ச்சுவலாக இந்த கொரோனா காலத்தில் பாதுகாப்போடு முகக்கவசம் அணிந்து விர்ச்சுவல் மூலமாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் கடந்த ஒரு வாரமாக நடத்தி முடித்து இன்று ஆளுநர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற 750 மாவட்டங்களுடைய ஆளுநர்கள் பதவியேற்பு விழாவை சர்வதேச பிரசிடென்ட் டாக்டர் அலெக்சாண்டர் அவர்கள் நடத்தி வைத்திருக்கின்றார். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சைலேந்திர பாபு நியமனம். தமிழகத்தின் உயர் பொறுப்பான காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சைலேந்தர் பாபுவை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. சைலேந்திர பாபு அவர்கள் 1987 ஆண்டு IPS தேர்வில் வெற்றி பெற்று தமிழகத்தில் பயிற்சி முடித்து 1989 ஆண்டு SP-யாக பொறுப்பேற்றார். இவருடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி குழித்துறை ஆகும். இவர் காவல்துறையில் ASP, SP, கமிஷனர், DIG, IG என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். கோவை விவசாய கல்லூரியில் முதுநிலை விவசாய படிப்பை முடித்துள்ளார். இவர் தீயணைப்புத்துறை DGP-ஆகவும் கடலோர காவல் படை DGP-ஆகவும் பணிபுரிந்து தற்போது ரயில்வே துறை DGP-யாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் ஒவ்வொரு துறையிலும் பணியில் இருக்கும் பொழுது பல்வேறு சமூக அக்கறை உள்ள காரியங்களையும் தமிழக அரசின் விழிப்புணர்வுகளையும் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் மிகவும் ஆர்வம் கொண்டு செயல்பட்டுள்ளார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சார்பாக சிறந்த முன்னாள் மாணவர் விருதும் பெற்றுள்ளார். காவல்துறையில் சிறப்பாக சாதனை புரிந்ததற்காக ஜனாதிபதி விருது பெற்றுள்ளார். தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திய சைலேந்திர பாபு நேற்று தமிழக அரசினுடைய உயர் பதவியான சட்டம் ஒழுங்கு DGP-யாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளார்.
கோவையில் 2 குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் இவர் கோவை கமிஷனராக இருக்கும் பொழுது ஒருவர் தப்பிச் செல்ல முயன்ற போது என்கவுண்டர் செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் மிகவும் பரிச்சயமானவர் என்பதால் காவல்துறை நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் டிஜிபியாக பதவியேற்கும் சைலேந்திர பாபுவுக்கு வாழ்த்துக்கள் கூறிய வண்ணம் உள்ளனர். கோவையில் நேற்று ஒரே நாளில் 563 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் 563 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 2,18,990 அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் 12 பேர் உயிரிழந்தனர். இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2029 அதிகரித்துள்ளது. அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த 986 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,12,285 அதிகரித்துள்ளது. மேலும் 4,676 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல பகுதியில் வீடு வீடாக சென்று சளி, காய்ச்சல், இருமல், ஆக்சிஜன் அளவு கண்டறியும் பணிகளில் ஈடுபடும் கள பணியாளர்களுக்கு மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் ராஜகோபால் சுங்கரா அறிவுரை வழங்கினார். கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல பகுதியில் வீடு வீடாக சென்று சளி, காய்ச்சல், இருமல், உடல் வெப்பநிலை, ஆக்சிஜன் அளவை கண்டறியும் பணிகளில் ஈடுபடும் களப்பணியாளர்களுக்கு மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் ராஜகோபால் சுன்கரா நேரில் பார்வையிட்டு களப்பணியாளர்களின் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிவுரைகள் வழங்கினார். மேலும் கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டல வார்டு எண் 32 விளாங்குறிச்சி பகுதியில் களப்பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் பரிசோதனை, உடல் வெப்பநிலை பரிசோதனை, பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலம் உடல் ஆக்சிஜன் அளவை கண்டறிதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளும் களப்பணியாளர்களிடம் ஆணையாளர் தெரிவித்ததாவது: கொரோனா தடுப்பு பணிகளில் களப்பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பணியாற்றும் பணி மிகவும் போற்றக்கூடியதாகும். களப்பணியாளர்கள் பணி மேற்கொள்ளும் போது வீடு தவறாமல் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பரிசோதனை செய்திட வேண்டும். பரிசோதனை செய்த விவரங்களை COVID-19 பதிவேடுகளில் பதிவு செய்திட வேண்டும். அனைவரும் முகக்கவசம் அணிந்து பணியாற்ற வேண்டும். கிருமிநாசினி கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்த வேண்டும். தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக கிழக்கு மண்டலம் வார்டு எண் 37 விளாங்குறிச்சி சாலையில் உள்ள ராமன் செட்டியார் மேல்நிலை பள்ளியில் கொரோனா தடுப்பூசி போடும் மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்படும் விவரங்களை தாமதமின்றி கணினியில் பதிவு செய்திட வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது நகர்நல அலுவலர் ராஜா, கிழக்கு மண்டல உதவி ஆணையாளர் முருகன், மண்டல சுகாதார அலுவலர் சந்திரன், சுகாதார ஆய்வாளர் ராஜேந்திரன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். ஆதி திராவிடர் மக்கள் நல குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆதி திராவிடர் மக்கள் நல குழு கூட்டம் நேற்று கலெக்டர் சமீரன் தலைமையில் நடந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு புதிய உறுப்பினர்களுடன் அமைக்கப்பட்டது. டிசம்பர் இறுதியில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கூட்டம் நடைபெறாமல் தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது தொற்று குறைந்துள்ள நிலையில் மாவட்ட கலெக்டர் அலுவலக அரங்கில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடந்தது. இதில் ஆதி திராவிடர் பிரிவின் கீழ் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 7 வழக்குகள் குறித்து அதிகாரிகளால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 4 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. 3 வழக்குகளுக்கு மேலும் விசாரணை அவசியம் என்பதால் நிலுவையில் வைக்கப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராமதுரை முருகன், சுகுணா கல்லூரி பேராசிரியர் அன்பு சிவா, பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர் சுரேஷ் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவையில் கல்பனா சாவ்லா விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட சின்னாம்பதியை சேர்ந்த இளம்பெண் சந்தியா கோவை மாவட்டம் மாவுத்தம்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னாம்பதி பழங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சண்முகம். இவரது மகள் சந்தியா அந்த கிராமத்திலேயே முதல் பட்டதாரியான இளம்பெண். கொரோனா கால ஊரடங்கால் கடந்த 1.5 ஆண்டுகளாக அந்த பகுதி மாணவ மாணவிகளுக்கு இணையதளம், ஆன்லைன் போன்ற வசதிகள் இல்லாத கல்வி கற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சின்னாம்பதி பழங்குடி கிராமத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை எடுக்க துவங்கிய சந்தியா
பள்ளி செயல்படுவது போலவே காலை 8 மணி முதல் 12 மற்றும் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை சிறப்பு வகுப்புகளை எடுத்து வந்தார். இந்நிலையில் இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் நேரில் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இளம்பெண் சந்தியா கல்பனா சாவலா விருது பெற பரிந்துரைக்கப்படுவார் என தகவல் வந்ததைத் தொடர்ந்து மதுக்கரை ஒன்றியம் மாவுத்தம்பதி ஊராட்சி தலைவர் கோமதி செந்தில்குமார் சந்தியாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். நான் சின்னாம்பதி மலைவாழ் கிராமத்தில் இருக்கேன். இந்த கிராமம் வந்து மதுக்கரை மாவுத்தம்பதி பஞ்சாயத்தில் இருக்குது. இது இப்போ கொரோனா ப்ராப்ளம்னால வந்து குழந்தைகள்லாம் ஸ்கூல் போக முடியாமல் 2 இயர்ஸாக வந்து வீட்டில் தான் சும்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கு படிப்பு வந்து மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நான் வந்து அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு படிக்க முடியாத நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. மொபைல் ஃபோன் இல்லை, லேப்டாப் இல்லை. அவங்களுக்கு படிப்பு மறந்துடக்கூடாது, எதுவுமே மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நான் அவங்களுக்கு என்னோடய வீட்டில் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் நல்லா வர்றாங்க, படிக்கிறாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக நேரத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த டைம் வேஸ்ட்டு பண்ணிவிட்டு அங்கே விளையாடிட்டு எல்லாம் சுற்றிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறாங்க, கோஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிராமத்தில் வந்து முதல் பட்டதாரி பெண் நான் தான். அதை இந்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து கலெக்டர் சார் வந்து கல்பனா சாவ்லா விருது வந்து தராங்க. எனக்கு ரொம்ப வந்து இதை இப்படி பண்ணுறதுனால வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் சொல்லிக் கொடுத்ததுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது இப்படி பண்ணுறதுனால வந்து எனக்கு இதை விட ஆர்வமாக இருக்குது. இதுக்கு மேலே நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. கலெக்டர் சாருக்கு வந்து தேங்க்யூ பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இதை கேட்டுட்டு எங்கள் பிரசிடெண்ட் அவங்க வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து வாழ்த்துனாங்க. அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. அப்புறம் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப பெருமை. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கோவை கல்லூரி மாணவ மாணவியர்கள் இணைந்து நடத்தும் கேர்ள் அப் ஃபெம்போட் சார்பாக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணியாளர்களுக்கும் மற்றும் நோயாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. யுனைடெட் நேஷன் ஃபவுண்டேஷனின் கிளை அமைப்பாக கோவையை தலைமையிடமாக கொண்டு கேர்ள் அப் ஃபெம்போட்ஸ் என்னும் தன்னார்வ அமைப்பு பல்வேறு சமுதாயம் சார்ந்த பணிகளை செய்து வருகிறது. சுமார் 200 கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் கேர்ள் அப் ஃபெம்போட் சார்பாக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பல்வேறு துறை சார்ந்த பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. அமைப்பின் துணைத் தலைவர் தீக்ஷா, செயலாளர் அதுர்க்ஷனா, நிகழ்ச்சி இயக்குனர் ஸ்ரீ ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் உறுப்பினர்கள் அக்ஷயா, ஹரிஹரன், கேசவ் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவமனை பணியாளர்களுக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் பெண்கள் நலன் சார்ந்து பல்வேறு சமூக பணிகளை நடத்தி வருவதாகவும், குறிப்பாக ஆனைக்கட்டி போன்ற மலைவாழ் கிராம பெண்களுக்கு நாப்கின் வழங்குவது, கல்வி குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது போன்ற பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தார். வணக்கம், நான் தீக்ஷா. நாங்கள் கேர்ள் அப் ஃபெம்போட்ஸ்லேருந்து வந்திருக்கோம். நான் வந்து கேர்ள் அப் ஃபெம்போட்ஸோட வைஸ் பிரசிடென்ட். எங்கள் பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இஎஸ்ஐயில் வந்து இன்றைக்கி 300 பேர்த்துக்கு வந்து ஃபுட் கொடுத்துருக்கோம். இங்கே வர நோயாளிகள், வேலை செய்கிறவங்க, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி ஃபுட் கொடுத்துருக்கோம். நாங்கள் நிறையா சர்வீசஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வரோம். நாங்கள் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ கேர்ள் அப்புங்கிறது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். வணக்கம், மை நேம் இஸ் அத்ருக்ஷ்னா. நான் வந்து கேர்ள் அப் ஃபெம்போட்ஸில் செக்ரட்டரியாக இருக்கேன். கேர்ள் அப் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஃபவுண்டேஷனோட ஒரு பார்ட். அதில் வந்து ஆல் இண்டியா லெவலில், சவுத் இந்தியாவில் நாங்கள் வந்து ஒரு பிக்கெஸ்ட் கிளப்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து நிறையா கேம்பெயின்ஸ், அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஆனைக்கட்டி, டாப் ஸ்லிப், பொள்ளாச்சியிலலாம் சஸ்டைனபிள் மென்ஸ்ட்ருவேஷன் கேம்பெயின்ஸ் நிறையா நடத்தியிருக்கோம். கிளாத்லேயே பேட்ஸ் பண்ணி ஒரு 700 விமென்க்கு மேலே நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். திருப்பூரில் வந்து கிட்ஸ் வித் ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்டிமுலேட்டிங் டாய்ஸ் எங்கள் ஃபண்ட்ரைசர்ஸ் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து நாங்கள் நிறையா சர்வீசஸ், உமன் என்வாயன்மெண்ட் டேக்காகட்டும், இல்லை வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் டேக்காகட்டும், நாங்கள் நிறையா
ஒர்க் ஷாப்ஸ் அப்புறம் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் கிளப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 200க்கும் மேலே வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒரு 50+ ஆக்டிவ் மெம்பர்ஸ் வாலண்டியர்ஸ் இருக்கோம். இதில் என்னென்னா நாங்கள் கேர்ள்ஸ் மட்டும் கிடையாது, 50% பாய்ஸும் இருக்காங்க. ஸோ எங்கள் கேர்ளப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் உமன் எம்பவர்மெண்ட் மட்டும் பண்ணாமல் இந்த சொசைட்டியில் இருக்கிற நிறையா சோஷியல் ப்ராப்ளம்ஸை நாங்கள் அட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் எங்களால் முடிஞ்சதை கோவிட் ரிலீஃப்க்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். சின்னாம்பதி மலை கிராம மக்கள் பயன்பாட்டிற்கென 26 பசுமை வீடுகள் கட்டும் பணி நடைபெறுவதாக ஊராட்சி தலைவர் கோமதி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியம் மாவுத்தம்பதி ஊராட்சியில் மரங்கள் நடுவது, பிளாஸ்டிக் விழிப்புணர்வு மற்றும் கொரோனா விழிப்புணர்வு பணிகளை ஊராட்சி நிர்வாகம் திறம்பட செய்து வருகின்றது. இந்நிலையில் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னாம்பதி கிராமம் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த கிராமத்தில் வசிக்கும் சந்தியா மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்தியதால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். இந்நிலையில் மாவுத்தம்பதி ஊராட்சி தலைவர் கோமதி செந்தில்குமார் சின்னாம்பதி கிராமத்தில் திறமையான கால்பந்து விளையாடும் மாணவர்கள் இருப்பதாகவும் இவர்களுக்கு சரியான முறையில் பயிற்சி அளித்தால் சிறந்த கால்பந்தாட்ட வீரர்கள் இந்த கிராமத்திலேயே உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஊராட்சி சார்பாக பல்வேறு பணிகளை செய்து வருவதாகவும் குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கென 26 பசுமை வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். வணக்கம், நான் மாவுத்தம்பதி ஊராட்சி தலைவர் கோமதி செந்தில்குமார். நான் இப்போ பேசுகிறது வந்து சின்னாம்பதி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். மாவுத்தம்பதிக்கு உட்பட்டது இந்த சின்னாம்பதி கிராமம். இங்கே வந்து மலைவாழ் மக்கள் சும்மா 200 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாழ்வாதார மேம்பாடு அடையணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்குறோம் பஞ்சாயத்து மூலமாக. அவங்களுக்கு வந்து வீடுகள்லாம் வந்து ரொம்ப நாளாகவே பழுதடைஞ்சிருக்கு. அவங்களுக்கு இப்போ 26 வீடு பஞ்சாயத்து வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைகள்லாம் இப்போ கொரோனா வந்ததுலேருந்து ஸ்கூல் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த கிராமத்தில் சந்தியான ஒரு பொண்ணு முதல் பட்டதாரி. அந்த பொண்ணு தான் எல்லா குழந்தைகளுக்கும் டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கூல் டைம் மாதிரியே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லா குழந்தைகளுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாணவிக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்தோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி தான் விவசாயம், கூலி வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆட்டு செட்டு மாட்டு செட்டு இது மாதிரி எல்லாமே போட்டு கொடுத்து பஞ்சாயத்து மூலமாக நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து ஃபுட்பால் மேட்ச்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக பயிற்சி கொடுக்கணுங்க, அவங்களோட திறமையை வந்து வெளிக்கொண்டு வரணும், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம நவக்கரை தன்னவர்கள் குழு மூலமாகவும் பஞ்சாயத்து மூலமாகவும் ஒரு ட்ரெயினர் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பராமரிப்பு பணிகள் முடிவுற்றதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மின்வெட்டு இருக்காது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. அதனால் மக்கள் அனைவரும் வீட்டிலேயே முடங்கி உள்ளனர். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் வீட்டிலிருந்து பாடங்களை கற்று வருகிறார்கள். சிலர் வீட்டில் இருந்தவாறே அலுவலக வேலைகளை செய்து வருகின்றனர். அதன் காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் மின்தடை செய்யப்படாமல் இருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக மின் பராமரிப்பு பணிக்காக ஓரிரு இடங்களில் மின்தடை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய பராமரிப்பு பணிகள் தற்போது முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இனிமேல் உறுதியாக மின்தடை இருக்காது. மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மட்டுமே நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மேலும் மின்வாரிய அலுவலகத்துக்கு வரும் பொதுமக்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் எனவும் புதிய மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாநகரில் ஒரு நாள், புறநகர் பகுதியில் ஒரு நாள் என தடுப்பூசி செலுத்தும் புதிய நடைமுறையை சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் தடுப்பூசி மையங்களில் மக்கள் கூட்டத்தை தவிர்க்கும் விதமாக மாநகரில் ஒரு நாளும் புறநகர் பகுதிகளில் ஒரு நாளும் என கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை சுகாதாரத்துறையினர் அறிமுகப்படுத்தியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் தொழிற்சாலை பணியாளர்கள், தனியார் நிறுவன பணியாளர்கள், அரசு பணியாளர்களுக்கு சிறப்பு முகாம்கள் அமைத்தும் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணமாக இருப்பதால் பெரும்பாலானோர் அரசு மையங்களுக்கே வருகின்றனர். இதில் ஒவ்வொரு மையத்திலும் தினசரி 150 முதல் 200 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இதனால் அதிகாலையிலேயே தடுப்பூசி மையங்களுக்கு சென்று காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. சில மையங்களில் காத்திருந்தும் தடுப்பூசி கிடைக்காததால் பொதுமக்கள் மறியல், முற்றுகை போராட்டம் போன்றவற்றில் ஈடுபடுகின்றனர். இதனை தவிர்க்கும் விதமாக மாநகரில் ஒரு நாள், புறநகர் பகுதியில் ஒரு நாள் என்று தடுப்பூசி செலுத்தும் புதிய நடைமுறையை சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சுகாதாரத்துறை துணை இயக்குனர்
எஸ் செந்தில்குமார் கூறியதாவது, தடுப்பூசி இருப்பை பொறுத்து ஒவ்வொரு மையத்திலும் 150 முதல் 200 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வந்தன. ஆனால் ஒவ்வொரு மையத்துக்கும் மக்கள் அதிக அளவில் வருவதால் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. இதனால் கோபமடையும் மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர். இதனை தவிர்க்க ஒரு நாள் மாநகராட்சி பகுதியிலும் மறுநாள் புறநகர் பகுதிகளிலும் தடுப்பூசி செலுத்தும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு மையத்தில் 400 முதல் 500 தடுப்பூசிகள் வரை செலுத்த முடியும். தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்த முடியும். இதனால் பொதுமக்களும் அதிகாலையில் சென்று காத்திருந்து தடுப்பூசி கிடைக்காமல் திரும்புவது போன்றவை தவிர்க்கப்படும் என்றார். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 4410 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 72 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்கப்படுகின்றது. இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. தினமும் இரவு 7 மணி, இரவு 10 மணி, காலை 8 மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.